ஹலோ சோல்ஜர்ஸ், வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இப்போ எஸ்எஸ்பியிலிருந்து ட்ரேட்ஸ்மேனுக்கான அஃபிஷியல் ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. கூடிய சீக்கிரம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது. ஓகேங்களா? இப்போ கான்ஸ்டபிள், வெட்னரி, டிரைவர், கார்டனர், வாட்டர் கேரியர், காப்லர், டெய்லர், வெயிட்டர், பார்பர், கார்பெண்டர், இந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வேகன்சிஸ் ஃபில் பண்ண போகிறாங்க. மொத்தமாக டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 827 வேகன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், செலெக்ஷன் ப்ராசஸ் இதெல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஷார்ட் நோட்டீஸில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் பேசியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கான்ஸ்டபிள் வெட்னரி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 34 வேகன்சியும், கான்ஸ்டபிள் டிரைவர் மேலுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 553 வேகன்சியும், கார்டனருக்கு 41 வேகன்சியும், இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரேடுக்கும் வேகன்சி கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 827 வேகன்சிஸ் வந்துருக்கு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டபிள் வெட்னரி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் 18 to 27 இயர்ஸ் இருக்கணும். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது கேட்டகரி வைஸ். அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஓபிசி அப்படின்னா 3 இயர்ஸ், எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இப்போ வெட்னரியாக இருந்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். அதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் 1 இயர் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஸ்பீசஸ் ஆஃப் அனிமல் இன் ஏ ரெகக்னைஸ்டு வெட்னரி ஹாஸ்பிட்டல். வெட்னரி ஹாஸ்பிட்டலில் ஒரு 1 இயர் நீங்கள் ஒரு ட்ரைனிங், அதாவது நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்து ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டபிள் டிரைவருக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 18 to 27 இயர்ஸுக்குள்ளே இருக்கணும். 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் மஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹெவி வெஹிக்கல் லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்றத மஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டபிள், கார்டனர், வாட்டர் கேரியர், காப்லர், டெய்லர், வாஷர்மேன், பார்பர், வெயிட்டர் இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 10th முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் 2 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைனா பார்த்திங்க அப்படின்னா 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். அது இல்லை அப்படின்னா 2 இயர் டிப்ளமோ கோர்ஸ் ஆர் 3 இயர் டிப்ளமோ கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்ஸ்டபிள், கார்டனர், வாட்டர் கேரியர், காப்லர், டெய்லர், வாஷர்மேன், பார்பருக்கு மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரேட் டெஸ்ட் நீங்கள் குவாலிஃபை ஆகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரேட் டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த ட்ரேட் டெஸ்ட்டில் எந்தெந்த மாதிரி நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் ஆக போகணும் அப்படின்றத நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ட்ரேட் டெஸ்ட் அப்படின்னு நான் டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். எல்லா ட்ரேடுக்குமான ட்ரேட் டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ கான்ஸ்டபிள், கார்பெண்டர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும், 10th முடிச்சிருக்கணும், 2 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில். அது இல்லை அப்படின்னா 1 இயர் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் இந்த ரெலவெண்ட்டாக கார்பெண்டரில் நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் 2 இயர் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் நீங்கள் ட்ரேட் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து கான்ஸ்டபிள் நர்சிங் ஆர்டினர்லி அப்படின்றதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் முடிச்சு வச்சுருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 1 இயர் நர்சிங் அசிஸ்டன்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, இதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்ற இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் முடிச்சு நீங்கள் கோர்ஸ் முடிச்சு வச்சுருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னா எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்க 5 வருஷம், ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷம், எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சேலரி டீடைல்ஸ் இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஜ் 1 உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. யாருக்கு அப்படின்னா வெட்னரி, டிரைவர், கார்டனர், வாட்டர் கேரியர், காப்லர், டெய்லர், வாஷர்மேன், பார்பர், வெயிட்டர், கார்பெண்டர், நர்சிங் ஆர்டினர் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதில் மேல் கேண்டிடேட்டுக்கு 4.8 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் இல்லை 4.8 கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா உங்களால் 24 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 2.4 கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா 18 மினிட்டில் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். இதுதான் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஓகேங்களா? ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ஹைட்டு, வெயிட் இதெல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வெட்னரி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 170 சென்டிமீட்டர் மினிமம் ஹைட் இருக்கணும்.
செஸ்ட்டை பொறுத்தவரையும் நார்மல் 80 சென்டிமீட்டர் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. இதே டிரைவராக இருந்தீங்க அப்படின்னா 170 சென்டிமீட்டர் மினிமம் ஹைட் இருக்கணும், செஸ்ட் வந்து நார்மல் 80 இருக்கணும். ஓகேங்களா. இதே வந்து நீங்கள் கான்ஸ்டபிள், கார்டனர், வாட்டர் கேரியர், காப்லர், டெய்லர், வாஷர்மேன், பார்பர், வெயிட்டர், கார்பெண்டர் இந்த ட்ரேடுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஹைட் வந்து மேல் கேண்டிடேட்க்கு வந்து 167.5 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 78 சென்டிமீட்டர் செஸ்ட் இருக்கணும். நான் எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டபிள், நர்சிங், ஓகேங்களா, இந்த ட்ரேடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் ஹைட் 165 இருந்தாவே போதுமானதான். ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 155 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது, ஆனால் ஹெவி காம்படிஷன் இருக்கும், அதனால் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு வந்து இந்த ஹைட் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க அந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா. இந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து ஸ்டேஜ் 2ல் வந்து ரிட்டன் எக்ஸாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு 2 hours டைம் கொடுப்பாங்க. 100 மார்க் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும், 100 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா. 50% நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா யூஆர் இருந்தீங்க அப்படின்னா அது நீங்கள் வந்து மினிமம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை பார்க்கக்கூடாது, நல்ல மார்க் எடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ், மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்ற இந்த மாதிரி 5 சப்ஜெக்ட்டில் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 2 hours டைம் இருக்கும், 100 கொஷின், 100 மார்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நெகட்டிவ் மார்க் எதுவும் இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் குவாலிஃபை ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வித் போஸ்ட் ஆஃப் தி கான்ஸ்டபிள் அப்டைன் ஃபார் ரிட்டன். உங்களோட ஃபைனல் மெரிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிட்டன் எக்ஸாமில் எடுக்கக்கூடிய மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களோட ஃபைனல் மெரிட் லிஸ்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 3 வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். இதில் குவாலிஃபை ஆகிறவங்க நீங்கள் அடுத்து நீங்கள் ஃபைனல் ரிசல்ட்டுக்கு போவீங்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ். நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே அதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நான் கூடி சீக்கிரம் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ கூடி சீக்கிரம் நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 21 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வந்து அஃபிஷியலாக ஒன்றும் வரல, அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து லீக் மெசேஜ் வந்து அஃபிஷியலாக கிடச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷார்ட் நோட்டீஸில் கொடுத்துருக்குற ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே நீங்கள் எலிஜிபிளாக அப்படின்றத மஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில பேர் பார்க்காம அப்ளை பண்ணிடுறீங்க, இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் இல்லைனாலுமே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு நீங்கள் 6 நாள் குவாலிஃபை ஆகிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். அந்த ட்ரேட் டெஸ்ட் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆனால் தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜே போவீங்க. ஓகேங்களா. அந்த ட்ரேட் டெஸ்ட்டில் நீங்கள் என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ட்ரேடுக்கான ட்ரேட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ டிரைவர்னால் டிரைவருக்கான ட்ரேட் டெஸ்ட் நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸும் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. இந்த லைசன்ஸ் நீங்கள் வாங்கி வந்து நீங்கள் 1 year மினிமம் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் குவாலிஃபை ஆகுவீங்க. அதே மாதிரி வந்து கார்டனர், வாட்டர் கேரியர், காப்லர் இந்த ட்ரேடுக்கு எல்லாமே வந்து மஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ட்ரேட் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் வந்து நீங்கள் செலெக்ஷன் ஆக முடியும். ஓகேங்களா. அதனால் எல்லா இதில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அந்த ஒரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் செலெக்ஷன் வாங்க முடியும். ஓகேங்களா. ஸோ வேறு ஏதாவது இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் அதுக்கான ஃபுல் வீடியோ நான் கொடுக்குறேன். வேறு ஏதாவது நீங்கள் இதை தவிர்த்து வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஜெய் ஹிந்த்.